செய்திக்கு ஆதாரமாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அனைத்து முரண்பாடுகளுக்கும் எதிரான வாழ்க்கை. இதுதான் இந்த நாளுடைய செய்தி தலைப்பு. அனைத்து முரண்பாடுகளுக்கும் எதிரான வாழ்க்கை. இப்படி இந்த மாதிரி சொல்லணும்னா எதிர்நீச்சல் போடுறது எப்படி, அதான் என்னுடைய செய்தியாக நமக்கு இருக்கக்கூடியது. ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசகம். முதல்ல நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். உன்னுடைய கான்டெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது யார் பேசுறா? கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். யார்கிட்ட பேசுறாரு? கிதியோன்கிட்ட பேசுறாரு. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். எந்த சூழ்நிலையில இதை சொன்னார் அப்படின்னா, எல்லாமே முரண்பாடா இருக்கிற சூழ்நிலையில சொன்னார். எல்லாமே எதிராக இருக்கிற சூழ்நிலையில சொல்றார். அவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னா, இந்த கிதியோன் சரீர பலம் உள்ளவராய், சமூகத்துல ஒரு மரியாதை உள்ளவராய், சகலத்திலையும் ஜெயித்தவராய், எனக்கு எதிராக யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில கர்த்தர் கிதியோன்கிட்ட பேசல. எல்லாமே கிதியோனுக்கு எதிராக இருக்கும் போது, எல்லாமே எதிர்மறையாக இருக்கும் போது, எல்லாமே முரண்பாடாக இருக்கும் போதுதான் கர்த்தர் கிதியோன்கிட்ட சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு. பராக்கிரமசாலி அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகத்துல வருது, நம்ம நினைவுல என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, சரீரத்துல எல்லாம் பலசாலியா இருப்பாங்க, எல்லாரும் அவங்களை கண்டா பயப்படுவாங்க, இவங்க யாரை கண்டும் பயப்பட மாட்டாங்க, ஒரு கெட்டிடமான தோரணை இருக்கும், அவங்க எதை செய்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்படி ஒரு இமேஜ் தான் நம்ம கண்ணுக்கு முன்னால வரும் பராக்கிரமசாலி அப்படின்னா. ஆனா இங்கே கர்த்தர் பேசுறது நேர்மாறான ஒரு ஆண்ட பேசுறாங்க. நேர்மாறாக எல்லாவற்றையும் இழந்த ஒரு சமூகத்துல, பயந்து ஒடுங்கி இருக்கிற ஒரு கூட்டத்துல, மறைஞ்சிருந்து இந்த வேலையை செய்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. நம்ம ஹீரோன்னா என்னதான் நினைக்கிறோம், பெரிய ஆளியா அப்படின்னு. கர்த்தர் யார பெரியா இருக்கிறாரு, யார பராக்கிரமசாலியா இருந்தா, எல்லா முரண்பாடுகள் எல்லாமே எதிராக இருக்குது, அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு நீ பராக்கிரமசாலி அப்படின்னு. இன்னைக்கு அதை தியானம் செய்ய போகிறோம். முதல்ல ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். பல நேரங்களிலே நீங்களும் நானும் இந்த கிதியோன் கடந்து வந்த வழியில தான் நாமளும் இருக்கிறோம். கிதியோனுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சோ அதுதான் நம்மளும் இருக்கிறோம். கிதியோன் வெளிப்படையாக பேசுகிறார். சில காரியங்களை நீங்க வெளிப்படையாக பேசுறது இல்லை, அதுதான் யதார்த்தம். மற்றபடிக்கு கிதியோனுடைய சூழ்நிலை தான் பலருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. என்ன அடிப்படையில என்ன அந்த காரியங்கள் அப்படின்னு பார்த்தா, முதல் காரியம், பிரச்சனை இல்லாத, முரண்பாடு இல்லாத வாழ்க்கைங்கிறது இல்லை. பிரச்சனை இல்லாத ஒரு ஆள் இருக்காங்க, முரண்பாடே இல்லாம ஒரு ஆள் இருக்காங்க, எல்லாமே நேர்மறையா இருக்கு என்று ஒரு முறையும் சொல்ல முடியாது. அதே நேரத்துல எல்லாருக்கும் ஒரே விதமான பிரச்சனை இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பிரச்சனை இருக்கு. சிலருக்கு சரீரத்துல பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு பொருளாதாரத்திலே பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு உணர்ச்சியிலே பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு உறவு முறையிலே பிரச்சனை இருக்கலாம். இப்படி ஏதேனோ பிரச்சனைகள் இருக்குது. கொஞ்சம் பேருக்கு ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கு. இப்படி பல விதமான பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாம ஒரு ஆளுக்கு உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை இந்த பூமியில இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து 33 ஆண்டு காலம் அவரை நன்மை செய்கிறார் இருந்த போது கூட அவருக்கு எதிராக தூந்துக்கிட்டு, அவருக்கு எதிராக பிரச்சனை பண்ணி சதி செய்கிற ஒரு கூட்டமோ அன்னைக்கு இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு எதிர்மையான ஒரு கூட்டம், ஒரு முரண்பாடான கூட்டம் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறது. ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை நாம பார்க்கணும். அடுத்ததாக பொதுவாக இன்னைக்கு வெற்றி அல்லது ஜெயம் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு போட்டியில அல்லது ஒரு பிரச்சனையில அல்லது ஒரு வழக்குல அல்லது ஒரு சண்டையில போர்ல பங்கு பெற்றவங்களுக்கு தான் அந்த வெற்றிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் புரியும். அந்த வெற்றினா என்னன்னு தெரியும். அப்ப போராட்ட
உங்களை என்னையும் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு தான் இது எல்லாமே உலகத்தில் நடந்திருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இது அடிப்படையான ஒன்று. சரி, இப்போ இந்த கிதியோனிடத்துல இந்த கர்த்தருடைய தூதனானவர் பேசும்போது அதுக்கு என்ன சூழ்நிலை இருந்தது? எனக்கு முன்னாடி வாசிக்கலாம். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுடன் பேசும்போது இருந்த சூழ்நிலை என்னன்னா, இந்த மீதியானியர், அமலேக்கியர் இவங்க எல்லாரும் படையெடுத்து வருவாங்கன்னா, எப்படி வருவாங்கன்னா ஒட்டகங்களோட மிருகஜீவனோட வருவாங்க. வந்து இந்த இஸ்ரவேலை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி உரம் போட்டு விளைஞ்சு நிற்கிற விளைச்சல்களை ஆடு மாடுல விட்டு கைப்பாங்க. அது விளைஞ்சு இருக்கிறது இவன் அறுத்து போயிடும். உழைக்கிறது இஸ்ரவேல, அவங்க அறுத்து போயிடுவாங்க. காரணம் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறான், பலசாலிகளா இருக்கிறான். இஸ்ரவேலனாலே எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையிலே பிள்ளைகள் அப்படிதான். நம்ம உழைப்போம், யாரோ ஒருத்தர் சுரண்டி பொழைச்சிட்டு இருப்போம். அதுக்கு இல்லை, நம்முடைய உழைப்பு வீணா போகுது பல நேரங்கள்ல. இது மீதியானியருடைய ஒரு ஆவி. இப்படித்தான் அன்னைக்கு நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. தேசத்துல பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள் வழியாய் இவங்க கடந்து வர வேண்டியதா இருந்துச்சு. இங்க சத்திய வேதம் சொல்லுது, இப்படிப்பட்ட நிலைமையில இவங்க பயந்து ஒழுந்து வீடுகளுக்குள்ள கிடந்தாங்க. அவங்க பெருக்கூட்டமா வர்றாங்க, அவங்க எழுந்து நிற்க முடியறது இல்லை. இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலே அவங்க வந்து அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த நேரத்துல தான் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னாரு, நீ பராக்கிரமசாலி அப்படின்னு. எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிறது. எதிரிகள் கொண்டு வச்சுட்டு போயிடுறாங்க, எல்லாம் சிறைப்பட்டு போயிடுது. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. இவங்க உழைக்கிறாங்க, அவங்க அனுபவிக்கிறாங்க. சிந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் நம்முடைய தூதனை அனுப்பி கிதியோனை போய் சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்க. உடனே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் யாரோட இருக்கிறாரு? எல்லாத்தையும் இழந்து சோர்ந்து போய் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு தோற்று போய் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்களே, அவங்கள பார்த்தா கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப தோற்று போனவங்களோட, ஏமாற்றப்பட்டவங்களோட, வஞ்சிக்கப்பட்டவங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. பல நேரம் நம்ம நினைக்கிறோம், இந்த ஏமாற்றவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, அங்க ஜெயிச்சவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, அல்லது பிரச்சனை பண்றவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு நினைக்கிறோம். அங்க வேதம் நேர்மாறாய் சொல்கிறது, நம்ம யார் ஏமாத்தாங்களோ, யார் கஷ்டப்பட்டாங்களோ இவங்களோட கர்த்தர் இருக்கிறார். அப்ப அநீதி செய்யறவங்க, அக்கிரமம் செய்யறவங்க, மற்றவங்களை வஞ்சிக்கிறவங்க இருக்காங்களே, அவங்களோட கர்த்தர் இல்ல, வேறொரு பொருளாதார அவங்களோட இருந்து மக்களை வஞ்சிக்கிறது, மக்களை ஏமாற்றுகிறது, மக்களை நஷ்டமடைய செய்து மக்களை சுரண்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இந்த வேத பகுதியின்படி பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ரெண்டு காரியங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். இங்கே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 6:1. பொதுவா பிரச்சனைக்கு பல காரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான ஒரு காரணம், நம்முடைய அவிசுவாசம் ஒரு காரணம், பல காரணங்களை பார்க்கலாம். ஆனா இந்த பகுதியிலே மீதியானிடத்திலே தேவனை ஒப்பு கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை அவங்க செஞ்சாங்க. அதனால 7 வருஷம் கர்த்தர் மீதியானியரை ஒப்பு கொடுத்தாங்க. புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம், அடுத்த ஒருத்தங்க நமக்கு பிடிக்காத ஒருத்தங்க ஒன்று செய்யறாங்கன்னா நம்ம அமைதியாயிடும். அப்படித்தானே? நமக்கு பிடிக்காத செய்யறாங்க, நமக்கு எதிராக செய்யறாங்க, நம்ம ஒதுக்கிறோம். சில நேரங்கள் என்ன
அவனுக்கு சாத்தான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் சொல்லி கேட்காதவன், தேவ ஆவியானவன் சொல்லி கேட்காதவன் கடைசி வழியில் இருந்தா சாத்தான் தான் பிடிக்கும். இது நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதானதை நீங்களாலும் செஞ்சோம்னா பல நேரங்களில் இப்படிதான் வேதனை வழியாய் கஷ்டங்கள் வழியாய் கடந்து போவதுதான் இருக்கும். அப்ப பிரச்சனைக்கு இங்கே அடிப்படை காரணம், முதலாவது காரணம் என்னன்னா இவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இரண்டாவது காரியம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நூதன தேவர்களை இவங்க திருத்திட்டாங்களாம். தேவர்கள் என்ன தேவர்கள்? நூதன தேவர்கள். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரகம் தான். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேர்மையான ஸ்தானத்தை, ஆண்டவர் மேல வேண்டிய நம்பிக்கையை, விசுவாசத்தை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கடத்த மகிமையை வேற ஒன்று கொடுத்தோம்னா அது நமக்கு விக்கிரகமாக மாறுகிறது. அது நமக்கு பிசாசா மாறுது. அதுதான் நமக்கு எதிரானதா மாறுறது. மறந்துவிடக்கூடாது. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா நூதன தேவர்களை தெரிந்து கொண்டாங்க. நூதன தேவனா என்னது? ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம், ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறோம், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சில பேர் என்ன செய்வாங்க? நல்ல நாள் பார்ப்பாங்க, கிழக்கமா இருக்க திசை பார்ப்பாங்க, சூழல் பார்ப்பாங்க. அப்ப அது அவங்களுக்கு எப்படி மாறுது? நூதன தெய்வமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க, அவங்க ராசியானவங்க அப்படின்னா பார்த்துருக்கீங்களா? இப்படிலாம் சில பேர் உண்டு. ஒருத்தர் பழைய பரிசை வச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன பரிசு இப்படி கிழித்து போயிருக்கீங்க? ராசியான பரிசு இல்ல. சில பேருக்கு ராசி எங்க இருக்கு? கிழித்த பரிசுல. கிழித்த பரிசுல ராசி இல்லையா? ஏசுனார் தான் ராசி. புரிந்து வரணும். நம்ம கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் தான் சகலத்தை செய்கிறவர். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது என்னதான்? நூதன தேவர்கள். சில பேருக்கு பெற்றோர் நூதன தேவர்கள், சில பேருக்கு சொந்தக்காரங்க நூதன தேவர்கள், சில பேருக்கு சிநேகிதமாக நூதன தேவர்கள், சில பேருக்கு படிப்பு, சில பேருக்கு வேலை, சில பேருக்கு பணம். இதெல்லாம் நூதன தேவர்களாய் மாறுகிறது. அப்ப இப்படி நூதன தெய்வத்தை ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா வேற
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆபத்துகள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போது உடனே நம்ம உணர்வடையணும், உடனே கர்த்தரை தேடணும். அப்படி இல்லைன்னா சிறுமைப்பட்டு அப்புறம் கர்த்தரை தேட வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் வரணும். நமக்கு விடுதலை வேணும்னா, மீட்பு வேணும்னா, உதவி வேணும்னா, வாழ்க்கை வேணும்னா கர்த்தரை தான் வரணும். ஒரு வழியே இல்லை. ஆனா அதே நேரத்துல ஆரம்பத்திலேயே கர்த்தர்கிட்ட வந்தாச்சுன்னா ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியும். பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். சில நேரங்கள்ல விசுவாச மக்கள், மூத்த விசுவாசிகள், குடும்பத்தார், ஊழியக்காரங்க அழுது அழுது சொல்லுவாங்க, திருந்தி இது விட்டு இது கேட்க செய்யாத சொல்லி சொல்லி மாமா. கொஞ்சம் பேர் கேட்க மாட்டாங்க. பிறகு போனா போதும்ன்றுவாங்க. கடைசியில் இது கீழ்படியாத என்ன தெரியுமா, இது ஒண்ணு அழுத்தே வரும். எப்படியாவது எனக்கு காப்பாத்துங்க, எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க. ஏன் இது முதல்ல வந்திருந்தா பிரச்சனை இல்லாம வந்திருக்கலாம், முதல்ல வந்திருந்தா நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருந்திருக்கலாம். ஆனா கொஞ்சம் பேர் திருத்துறது. இவங்க திருத்துறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆகி சிறுமைப்பட்ட பிறகுதான் இவங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. சரி, இவங்க முறையிட்டாங்க. இதனால என்ன நடந்துச்சு? இப்படி 8 இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒன்று தீர்க்கதரிசி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை எகிப்திலிருந்து வர கொண்டது நான் தான், அடிமைத்தன வீட்டில் இருந்து உங்களை புறப்பட செஞ்சது நான் தான், எகிப்தியர் கையிலிருந்து உங்களை ஒடுக்கின யாருடைய கையிலிருந்து உங்களை ரட்சித்து அவர்களே உங்களுக்கு உண்டாக துரத்தி அவர் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தது நான் தான் சொல்றாரு. பாருங்க, நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவங்க தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவனுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். ஆனா நீங்களோ பேச்ச கேளாம போனீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் தானே உங்களை எதிர்த்து கூட்டு வந்தேன், உங்க எதிரியை கைக்கு தப்பிச்சேன், இதுவரைக்கும் நான் தானே நடத்திட்டு வந்தேன், இவ்வளவு வேலையை நான் செஞ்சிருக்கேன், உங்களுக்கு உதவியை செஞ்சிருந்தா நீங்க நான் சொன்னதை கேளாம உங்க இஷ்டத்துக்கு இருக்கீங்களே அப்படி முறையிட்டவங்க கர்த்தர் சொல்றது. நான் சொன்ன வார்த்தை கேட்காம வந்துட்டு இப்ப வந்து அழுகிறீங்களே அப்படிங்கிற பல நேரங்களில் இருக்குதான். கர்த்தர் சொல்றதை கேட்க மாட்டோம். நம்ம சுயத்திலே சுயகாரியத்தில் எல்லாத்தையும் செய்வோம், செஞ்சுட்டு கடைசிக்கு ஆண்டவரே ஆண்டவரே. கர்த்தர் ரொம்ப தெளிவா சொன்னார். வேதம் சொல்லுது, உங்களுக்கு என்னத்தை எதிர்பார்க்கிறேன், மனத்தாழ்மையும் கீழ்ப்படுதல் தானே அப்படிங்கிற. வேற எதையும் கர்த்தர் மட்டும் கேட்கல. அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படியணும். அவர் சொன்னதை கேட்கணும். அவர்தான் எனக்கு ஆபரகாம் தேவன் நினைச்சா அவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவ்வளவுதான். நான் உனக்கு என்ன சொல்றோம் அதை கேட்டு எனக்கு முன்னாக நடந்துச்சு. கர்த்தர் நம்மளோட பெருசா எதிர்பார்க்கல, பரிசெலுத்து அதை செலுத்து இதை செலுத்து அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் நம்முடைய எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தோம்னா நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம எமோரியருடைய தெய்வங்களை வணங்கிக்கிட்டு நூதனமான தெய்வங்களை வணங்கிக்கிட்டு கர்த்தருடைய பார்வைக்கு பொறாமானதை செஞ்சோம்னா மீதியான கையில செக்க வேண்டியதா இருக்குது. அவன் நம்மளோட உள்ளதெல்லாம் கொள்ளடிச்சுட்டு போறான். பல நேரங்களை நம்ம ஏமாந்து விடுது. அப்ப உங்களுக்கு எனக்கும் ஒரு கவனம் இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான், இப்படிப்பட்ட பின்னணியில தான் கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். இந்த பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பின்னணியில தான் கர்த்தருடைய தூதனானவர் வந்து கிதியோன்ட்ட சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோட இருக்கிறார். தமிழகத்தில் இப்போ எல்லாமே கஷ்டமா இருக்கு, எதிரி பக்கத்துல வந்து நிக்கா, நாங்க வரைக்கிறோம் அறுத்துட்டு போயிட்டு இருக்கா. நானும் பராக்கிரமசாலி. பைபிள் பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் நம்மளை பார்ப்பதற்கும் நாம நம்ம
பராக்கிரமசாலி. எல்லாமே என்னுடைய இருக்குது, நடக்குது, எல்லாமே என்னுடைய நடக்குது. ஆனா கர்த்தர் ஒரு நபரை பார்த்து சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. நினைச்சது நடக்கல, சுதந்திரம் இல்ல, விடுதலை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, நன்மை இல்ல, எல்லாமே எதிரடியா நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம உழைச்சா அடுத்தவன் அனுபவிக்கிறான், நம்ம விதைச்சா அடுத்தவன் அறுத்துட்டு போறான். நான் கொஞ்சம் வரான், பெருங்கூட்டமா வர்றான், வர்றா ஆடு மாடுகளோட மிருகங்களோட வர்றான், எல்லாமே நெகட்டிவா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் வந்து கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே. இன்னைக்கு என்னதான் நமக்கு எதிராக காரியங்கள் நடந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவே இருந்தாலும், நம்முடைய ஆண்டவே நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா பராக்கிரமசாலி தான். எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும் நம்ம யாரும் பராக்கிரமசாலிகள் என்பதை மறந்துருக்காங்க. எப்படி வாசி இப்போ இது தனிப்பட்ட ரீதியில கிதியோனை பத்தி பாருங்க, ஏன் அவரை பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. இப்போ 11ஆம் வசனம் வாசிங்க. சரி, அவன் எடுத்து கொடுத்ததுக்குள்ள ஒரு டைம் போயிடும் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஓகே. அவன் முயற்சி சரி, நல்லா கவனிங்க என்ன நடக்குது. இவ்வளவு எல்லாமே எதிர்மையா இருந்தா கூட இந்த கிதியோன் என்ன செய்யறாங்கன்னா மறைஞ்சு இருந்து அவர் தன் வேலையை செஞ்சுட்டே ஒண்ணு புரிந்து கொள்ளணும். இந்த கிதியோனை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, எல்லாமே நெகட்டிவா இருக்குது, எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, எல்லாம் முரண்பாடா இருக்குது. ஆனா இந்த மனுஷன் மறைந்து இருந்து தன் வேலையை செஞ்சுட்டே இருக்கு. எதிரி கையில விளைச்சல் போயிடக்கூடாது அப்படின்னு விட்டு கொடுக்காம இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப இங்க கர்த்தர் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, மறைந்து இருந்து தன் வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறார். சத்துரு கையில போகாதபடிக்கு மறைந்து இருந்து அவன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நேரடியாக சத்துரு எதிர்க்க முடியாமல் இருக்கலாம், நேரடியாக பிசாசுக்கு எதிராக கிரி செய்ய முடியாமல் இருக்கலாம், நேரடியாக விடுதலையை நம்ம சொந்தரிக்க முடியாமல் இருக்கலாம், நேரடியாக நம்ம எல்லா காரியங்களையும் வெற்றி பெற முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்த பொறுப்புல, உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற வேலையிலே நம்ம பயப்படாம என்னதான் இப்படியான காரியங்கள் இருந்தாலும் தொடர்ந்து வேலைகளை நம்ம செய்வோம்னா கர்த்தர் நம்மளை பார்த்து தான் பராக்கிரமசாலின்னு சொல்றோம். உனக்கு புரிந்து கொள்ளுங்கள். ஏன் மறைஞ்சிருந்து அடிக்கிறாரு, வேலை செய்யறாரு? பயம் இருக்கு. வெளிப்படையா செஞ்சா தூக்கிட்டு போயிடுவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால மறைஞ்சிருந்து செய்யலாம். பயம் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், சத்துரு நெருங்கி இருக்கலாம். ஆனாலும் தன்னால் இயன்ற வேலையை அவன் செஞ்சுட்டே இருக்கான். நம்ம உங்ககிட்ட இருக்காதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் முரண்பாடா இருந்தா கூட, எல்லாமே நமக்கு எதிராக இருந்தா கூட, நடக்கிறதெல்லாம் நமக்கு வேதனையா இருந்தா கூட, நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும். நம்ம முயற்சியை விட்டு விடாம தேவன் நம்ம கொடுத்த வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டியதார். தேவன் நம்ம கொடுத்த பொறுப்பை தொடர்ந்து செய்ய வேண்டியதார். தேவன் நம்ம நம்பி நம்ம கையில சில காரியம் வச்சு கொடுத்துருக்கிறாரே, அதை தொடர்ந்து நீங்கள் நானும் செய்ய வேண்டியதார். தொடர்ந்து நம்ம அந்த காரியங்களை செய்யும் போதுதான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு பராக்கிரமசாலி. வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம். ஏன் கர்த்தர் அப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிதியோன் வாசிக்க கூடிய அடுத்து வாசிக்கிறேன். 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் இங்கே. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானவரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். இப்ப யதார்த்தமா நம்ம பேசுற மாதிரி தான் அவரும் பேசுறாரு. நம்ம அப்படித்தானே சொல்றோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்கன்னா கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரு, எல்லாத்தையும் தான் பிறகு ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் எங்களோடு இருந்தாங்கன்னா எதுக்கு இதெல்லாம் நடக்குது? நமக்கு யதார்த்தமா ஒரு கேள்வி. இங்க கிதியோன் அப்படித்தான் சொல்ற, கர்த்தர் எங்களோட இருந்தால் ஏன் இதெல்லாம்
நானே பயந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கர்த்தர் உள்ளார இருக்கிறாருன்னா அவருக்கு தான் ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குது? கேள்விதான். மரியாதை கர்த்தர் சொன்னார், உன்னை இது எப்படி ஆகும்னு கேட்டாங்க. சகரியாட்ட கர்த்தர் சொன்னார், அவனும் இது எப்படி ஆகும்னு கேட்டாங்க. மோசையை கர்த்தர் கூப்பிட்டார், இவன் நான் திக்குவாங்க என் மந்தனாக உள்ளவங்கிற. நீ பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் பேசும்போது அதை அப்படி ஏற்றுக்கொள்ள சொல்ல ஒருத்தமே இல்லை. ஆனா கர்த்தருக்கு தெரியும் நான் யார்கிட்ட பேசுறேன் அப்படின்னு. கிதியோன்ட்ட கர்த்தர் வந்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா கர்த்தருக்கு தெரியும் கிதியோன் யாருன்னு. கர்த்தர் தெரியாமலாம் ஒரு திரும்ப ஒன்று பேச. இந்த 2025 வருஷத்துல சகலத்தையும் நம்ம திரும்பிக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஆனா நமக்கு என்ன தோணுது? இதெல்லாம் எடுத்துக்கவே திரும்பிக் கொள்ள முடியுமா? இதெல்லாம் கஷ்டப்படுத்திருக்குமே திரும்பிக் கொள்ள முடியுமா? கர்த்தர் நமக்கு தெரிஞ்சுதான் நம்மகிட்ட பேசுறேன். தேவன் தெரியாமலாம் யாருக்கும் பேசுறது இல்லை. கர்த்தர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நன்கு தெரிஞ்சுதான் கர்த்தர் பேசுகிறார். அப்ப இங்கே அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் அவர் இல்லை. தேவன் எங்களோடு இருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கிறார். அடிப்படையிலே சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் நம்ம கூட இருந்தாலோ ஏன் பிரச்சனை வருது புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இவங்களுடைய பொல்லாமை பார்த்து 7 வருஷம் தான் ஒப்பு கொடுத்தாங்க, நிரந்தரமாக இவங்களை ஒப்பு கொடுக்கல. அன்னைக்கு யோபுவை பத்தி சாத்தான் வந்து பேசுறான். கர்த்தர் சொல்றார், கர்த்தர் என்ன சொல்றான்? அவன் சும்மாதான் பின்பற்றி வரா, நீரம் நன்மை செஞ்சிருக்கிறது, ஆசீர்வதிச்சிருக்கிறது, அதான் ஆண்டவர் ஆண்டவர் இருக்கா. அப்ப அவன் ஆண்டவர் வந்து கேட்கிறான். அப்ப கர்த்தர் சொன்னாரு, அவன் ஜீவன் மேல கை வைக்க உனக்கு தெரியல, என்னதான் செஞ்சு பாரு, ஆனா அவன் மேல கை வைக்காத. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு அளவை வைத்திருக்கிறார். தேவன் நம்ம அளவுக்கு மிஞ்சி நம்மளை சோதிக்க விடுகிறார்ல, திராவிக்கு மேல அவன் சோதிக்க அனுமதிக்கிறதே இல்லை. இங்கே இந்த உதாரணம் 32ஆம் அதிகாரம் 11 வாசிங்கன்னா, தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. பாருங்க, இந்த கழுகு என்ன செய்யுமா? உயரத்துல கூடு கட்டும். இந்த கழுகு முட்டை வச்சு அது குஞ்சு அழகாக குஞ்சு பொறிக்குது. குஞ்சு பறிச்சது பிறகு அந்த தன்னுடைய குஞ்சுகளுக்கு காடுகளில் போய் இலையை தேடிட்டு வந்து இதுதான் வாயில அதுக்கு ஊட்டி விடும். நேற்று ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். ஏதோ ஒரு குஞ்சு காக குஞ்சு மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு குஞ்சு இருக்குது. ஒரு சின்ன புழு ஓடுது. இது பக்கத்துல போயிட்டு வாய் திறந்து நிற்கிது. இது என்ன எதிர்பார்க்குன்னா அந்த புழு தன்னாட்ட வாய்க்குள்ள வருது. பின்னாடி வாய் திறக்குது. அது புழு மாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது தெரியல, நம்ம தான் போய் கொத்தியதை பிடிக்கிறது தெரியல. இதை தாய் தான் சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு காலத்துக்கும் சொல்லிக் கொடுக்குது. முதல்ல என்ன செய்யுது? வெளியே போய் அதோட இலையை கொண்டு வந்து வாயில வைக்குது. அந்த குஞ்சு வளர ஆரம்பிக்கிறது. அப்படி இறங்கிட வேண்டிய பருவம் வரும்போது இதுக்கு பறக்க வேண்டியது அவசியம் தாய் குஞ்சுக்கு தெரியும். இப்ப என்ன செய்யுது? எந்த கழுகு கூடு கட்டியதோ அதே கழுகு எதை முட்டை வச்சு அழகாந்து முடிச்சு உணவு கொடுத்துச்சோ அதே கழுகு அந்த கூட்டை கலைக்கிறது. கூட்டை கலைச்சா என்னாகும்? உயரத்துல இருந்து குஞ்சு கீழே விட ஆரம்பிக்கும். அப்படி விட ஆரம்பிக்கும் போது இந்த கழுகு என்ன செய்யுமா? அதுக்கு மேல பறந்து போடுது. செட்டை அடிச்சு பறந்து காட்டுது. ஏன் கீழே போயிட்டு இருக்க, ரெக்கையை விரிச்சு இப்படி அடி அப்படின்னா அதுக்கு தெரியாது. இது என்ன செய்யுது? திரும்ப கீழே வந்து தன் ரெக்கை மேலே அதை சுமக்கிறது போடுது. இதுதான் கழுகு. தாய் கழுகு தன்னுடைய கூட்டை கலைக்காவிட்டால் இந்த குஞ்சு ஒருபோது பறக்க படிக்கவே படிக்கிறது. அது தானாக இறங்குகிறார். அப்ப தாய் கழுகு தன் குஞ்சை தன்னை போல பார்ப்பதற்கு, சொந்த காலில் நிற்க வைப்பதற்கு இந்த பயிற்சியை கொடுக்கும். அப்ப தாய் கழுகு இந்த கூட்ட கலைச்சதோ அங்கிருந்து விளைவிச்சது எதுக்கு? இது பறக்கணும்ங்கிறது தான். இஸ்ரேலர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். வானத்திலிருந்து உனக்கு மண்ணா கிடைக்கணும். எதுவரை கிடைக்கும்? கானானுக்கு போற வரைக்கும் கிடைக்கும். நீ கானானுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீ தான் அங்க உழைச்சு அங்க விவசாயம் செய்து நீ சாப்பிடணும். கானான் அது குறையும்ல. சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த குழப்பம்? கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு எல்லைகளை வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் நடக்குது. இப்போ இந்த குஞ்சு எல்லாம் பார்த்துட்டு நீ அம்மா தானே, நீ அப்பா தானே
உங்களை என்னையும் உயர்த்துவதற்கு, உங்களை என்னையும் வாழ வைப்பதற்கு, உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுத்து நம்ம தேவையை சந்திப்பதற்கு தான் இது எல்லாமே நடக்கும். முரண்பாடு வருதுன்னா நீங்கள் நானும் சோர்ந்து போகணுங்கிற தேவைத்திட்டம் இல்லை, நீங்கள் நானும் பின்வாங்கி போனது தேவைத்திட்டம் இல்லை, இன்னும் வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கு. அதனால கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போதும் இந்த முரண்பாடுகளோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த போராட்டங்களோ பல நேரங்களில் வருகிறது. இப்போ யாத்திராவது வசனத்தில் கர்த்தர் சொல்றாங்க, இதே மாதிரி தான் கழுகு மாதிரி தான் நான் உங்களை கொண்டு வந்து அழைக்கிறாரு. அடுத்து சந்தேகப்பட வேண்டாம், தேவன் தெளிவா சொன்னார், அவர் இம்மானுவேல், அவர் நம்ம கூட இருக்கிற கர்த்தர். அவர் இம்மானுவேல், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது படம் ஏறும்போது அதுதான் சொல்றாரு. கடைசியாக இந்த நாமம் கட்டளையை கொடுக்கும் போது அவர் அதுதான் சொல்றாரு, இதோ உலகத்தில் முடிவு வருது, சதா காலங்களிலும் நம்மளோட இருக்கிறேன். அவ கர்த்தர் நம்மளோட இருக்கிறார், அது எந்த சந்தேகமும் இல்லை. அவ கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா அவர் சகலத்தை நேர்த்தியாக தான் செய்வார். நம்ம காரியம் எது வாய்க்கணும், எது சரியா இருக்கணும் தேவனுக்கு தெரியும். அவர் நேர்த்தியாய் சரியாய் நம்ம வாழ்க்கையை எல்லாருக்கும் செய்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுவதுனால இல்லை, அவர் சகலத்தை நேர்த்தியாய் நமக்காக செய்த கர்த்தர். சரி, இதுதான் அடிப்படையான சில காரியங்கள். சில நேரம் நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணோம், அதுவே வரல, எவ்வளவு காலம் தான் ஜெபம் பண்றது இல்லை. ஏற்கனவே ஒரு ஜாலிச்சு ஞாபகம் இருக்குது. தேவன் 3 விதமான பலன்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். ஒண்ணு, ஜெபம் பண்ண ஆமா இந்தா அப்படின்னு உடனே கொடுத்துறேன். சில காரியம் பைபிள்ல நிறைய பேரை பார்க்கிறோம், ஜெபிச்ச உடனே கர்த்தர் பதில் சொல்றார். சில பேருக்கு கர்த்தர் ஜெபம் பண்றார், ஜெபம் பண்ணும்போது உனக்கு வேண்டாங்கிற. ஏன்னா நம்ம ஒரு காரியத்துல கேட்கிறோம், எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்கிறோம். ஆனா கர்த்தர் அது நமக்கு தேவையா என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வையில இது நமக்கு தேவை இல்லைன்னா கர்த்தர் கொடுக்கிறது. இந்த தேவைக்கும், அதாவது தேவைக்கும் ஆடம்பரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது, தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும். நமக்கு என்ன தேவையோ அது தேவை கொடுக்கிறார். வேதம் தானே சொல்லுது, உங்களுக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை இருக்கு, எதை கொடுக்கணும் கர்த்தருக்கு தெரியும். நமக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும், அப்படித்தானே? நமக்கு தங்க ஒரு வீடு வேணும், இது எல்லாருக்கும் தேவை. அவன் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்டா கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். ஆனா நாம ஒரு தங்க வீடு வேணும் கேட்டா கர்த்தர் கொடுப்பாரா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? தங்க ஒரு வீடு வேணும்னா அது நம்முடைய தேவை. ஒரு தங்க வீடு வேணும்னு கேட்டா அது ஆசை, பேராசை, ஆடம்பரம். கர்த்தர் எதுக்கு பதில் தருவாரு? தங்க வீடு தருவாரா? தங்கிறதுக்கு ஒரு வீடு தருவார், தங்க ஒரு வீடு தருவார், தங்கத்துல வீடு தர போறது. புரிந்து கொள்ளும். இன்னைக்கு பல பேர் நம்முடைய கேள்வி எப்படிதான் இருக்குது. இப்போ ஒரு சபை இதையும் சொல்லியிருக்கீங்க, ஞாபகம். நானும் பாவசத்திரையாவும் ஊழியர் கூட்டத்தில் இருந்தோம். ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு, நீங்க வந்து எல்லாருக்கும் பைக்கெல்லாம் வாங்கி தரீங்கன்னு கேள்விப்பட்டோம், எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அவர் நம்ம ஸ்தாபனத்துல இல்ல, வேற ஒரு ஐயா வந்து கேட்கிறாரு. அப்போ இவரு ஐயா சொன்னாங்க, நாங்க பைக் வாங்கி தர ரெடி, நீ பெட்ரோல் போட முடியுமான்னு கேட்டேன். நீ பைக்கிற அளவுக்கு உனக்கு ஊழியம் ஒட்டி இல்லை, 10 பேரை வச்சு ஒரு வீட்டுல ஜவரம் நடத்திக்கிட்ட உனக்கு எதுக்கு பைக்கு? பல ஊருக்கு போறோம்னா பைக்கு உனக்கு தேவை, அது தேவையில்லை. ரெண்டாவது வர்ற காணிக்கையில நீ பெட்ரோல் போட்டு போயிட்டீங்கன்னா உன் மனைவி சாப்பாடு எப்படி போடுவேன், வீட்டுக்கு வாடகை எப்படி கொடுப்பேன், உனக்கு இந்த பைக்கு தேவையா போ அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? எதை எப்ப கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பா சாப்பிட்றத பார்க்குறது, 3 மாசத்துக்குள்ள 4 மாசத்துக்குள்ள பார்க்குது. பிரியாணி சாப்பிட்றாங்க, உடனே பிள்ளை என்ன செய்யும், வாய் பண்ணுறதை பார்த்த உடனே பிள்ளைகிட்ட பிடிச்சிடும். உடனே என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குது அப்படின்னு 3 மாச பிள்ளைக்கு ஆட்டுக்கறி பிரியாணி கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க? அம்மா அம்மா சொல்லுங்க, ஐயா அம்மா சொல்லுங்க. ஆனா அதே பிள்ளைய ஒரு 3 வயசு 4 வயசு ஆன பிள்ளை இந்த பிரியாணி செஞ்ச சாப்பிடுன்னா ஓடுது. அம்மா அப்பா விடுறாங்களா? விரட்டி போய் என்ன செய்வாங்க, பேய் வந்துடும், பிசாசு வந்துடும், அவர் வந்துடுவார், இவர் வந்துடுவாரு, காக்காது இடிப்பிடும், எதையாவது ஒன்று ஏமாத்தி மிரட்டி அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம், பிரியாணி திங்க. நம்மளே இப்படி இருக்கும்போது உங்களை என்னையும்
சகலத்தையும் படைச்ச ஆண்டவர், நம்ம வாழ்க்கையில அக்கறை உள்ள கர்த்தர், அவர் எப்படி இருப்பார்? அப்ப சில ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கிறது, சில ஜெபங்களுக்கு இப்ப இல்லப்பா பிறகுதானே கர்த்தர் தள்ளி வைக்கிறாரு. சில ஜெபங்களை வேண்டாமே வேண்டாம். சுகர் பேஷண்ட், 400க்கு மேல சுகர் இருக்கு, எனக்கு லட்டுனா இஷ்டம், எனக்கு லட்டு கண்டிப்பா வேணும்னா கொடுக்குமா? வேண்டாயா, வேண்டாமே வேண்டாம். இதுதான் வித்தியாசம். கர்த்தர் 3 விதமான பதில் நமக்கு வச்சிருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர். நம்ம கேட்கும் போது சிலவற்றை தருகிறார், சிலவற்றை தாமதப்படுத்துகிறார், சில காரியத்தை வேண்டாமே வேண்டாங்கிறார். ஆனா நம்ம தான் புரிஞ்சுக்காம விடாப்படியா எனக்கு வேணும், ஏன்னா பக்கத்துக்காரன் வாங்கிட்டான், சொந்தக்காரன் வாங்கிட்டான், அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நானும் இப்படித்தான். எப்படி நம்ம இந்த பழைய ஜீப் வாங்கும்போது இன்னொரு போட்டிக்கு இதே மாதிரி ஒரு ஜீப்பை வாங்கினேன். நாங்க வாங்கல, ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு, நாங்க வாங்கியிருக்கிறது போட்டிக்கு வாங்காம பார்த்துக்கோங்க, கடன் வாங்கி வாங்கிடாம நாளைக்கு பிரச்சனை அப்படின்னு. வாங்கின 1 மாசம் கழிச்சு 15 கடன் தூக்கி கட்டின அட்வான்ஸ் பண்ணி போச்சு. புரிந்து கொள்ளுது. அடுத்தவன் செய்யறாங்கிறதுக்காக நமக்கு கேட்கக்கூடாது, அடுத்தவன் இருக்குதான் நம்ம கேட்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அதை நமக்கு செய்கிற ஆண்டவர், அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுக்கிறார். அப்ப எல்லாமே நமக்கு முரண்பாடா இருந்தா கூட தேவன் நாளைக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்து அதுக்கு ஏற்ற விதத்திலே உங்களுக்கு எனக்கோ அவர் உதவி செய்கிற ஆண்டவர், நம்ம நடத்துகிறான். அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், கர்த்தர் நம்முடைய நாளைய தினத்தை பார்க்கிறார். நம்ம இன்னைக்கு சூழலை பார்த்துட்டு இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த பிரச்சனை, அந்த போராட்டங்கிறோம். கர்த்தர் நாளை தினத்தை பார்த்து நீ இந்த வழியா கடந்து வா, நாளைக்கு நீ இப்படி இருப்ப என்று வேதமும் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம நன்மையை பார்த்தா கர்த்தர் நிரந்தரமான ஒரு நன்மையை நமக்கு பார்க்கிறார். இன்னைக்கு இருக்கிற இந்த அற்ப காரியம், சாதாரண காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மேன்மையான தேவன் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை, எதிர்காலத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. அடுத்து இதுல கவனிச்சீங்கன்னா பொதுவா இவர் கேட்கிற கேள்வி என்ன, 11 கேட்ட கேள்வி என்னன்னா, அன்னைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தாங்க, தந்தாங்க, உண்மைதான். இன்னைக்கு ஏன் எங்களுக்கு இது நடக்குது, எங்களுக்கு ஏன் அற்புதம் இல்லை? எலிசா நீங்க ஆண்டவரை கேட்டார், எலியாவுடைய சால்வை எடுத்து தண்ணீர்ல ஓங்கி அடிச்சு சொல்றாரு, எலியாவின் தேவை. நம்மளும் இதையும் கேட்கிற மாதிரி தான். அன்னைக்கு மட்டும் செஞ்சீங்கல்ல, ஏன் இன்னைக்கு செய்யல? கர்த்தர் வேற மாதிரி பார்க்கிறார். நான் எலியாவின் தேவன் தாயா, நான் இன்னைக்கு மாறாதல, ஆனா இப்ப எலியாவை எங்கன்னு கேட்கிறேன். வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? எலியாவின் தேவன் மாறாதவர், இன்னைக்கு அடையாளங்களை செய்கிறவர், இன்னைக்கு அற்புதங்களை செய்கிறவர், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயுதமா இருக்கிறார். ஆனா நீங்கள் நானும் எலியாவா இருக்கமா? நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்து கொண்டு, நூதன தேவனை தெரிந்து கொண்டு, நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு கர்த்தர் நமக்கு இதை செய்யணும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் நானும் எலியாவா மாறினோம்னா எலியாவின் அதே அற்புத அடையாளம் நம்ம வாழ்க்கை. அப்ப அடிப்படையான புரிந்து கொள்ளுங்கள், கடந்த காலத்துல நடந்ததெல்லாம் சரித்திரம், எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வாழணும், நம்ம வாழ்றதுன்றதா சாட்சின்னு பேர். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோமோ இந்த வாழ்க்கையின் அடிப்படையா வச்சுதான் நாளைய தினத்தை கட்டத்தை பாதிக்க போறாங்க. நீங்களும் நானும் சரியா இருக்கோம்னா, சாட்சியா இருக்கோம்னா, நாளைய தினம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோமோ, கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கோமோ, இதை வச்சுதான் நம்ம எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும், கர்த்தரை குறை சொல்லிக்கிட்டு கடந்த காலத்தில் அப்படி கூட சொன்னாங்களே இன்னைக்கு எங்க அப்படின்னா, கர்த்தர் இன்றைக்கும் செய்கிறது வேண்டாம். இன்னைக்கு அதை செய்வார். தாவீதுக்கு செஞ்சாரு, ஆபிரகாமுக்கு செஞ்சாருன்னா அது சரித்திரம் மட்டும்தான். அதே ஆண்டவர் நமக்கும் செய்து நம்மளை சாட்சியாய் மாற்றி வைக்க விரும்புகிறார். ஆனா நம்ம அவர் விரும்புகிற சாட்சியாய், அவர் விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோமா? அவர் சுத்தம் செய்யறவங்களா, வார்த்தைக்கு கீழ்படிகிறவங்களா நீங்களாம் இருக்கோமா? அதுதான் இங்க முக்கியம். அதைத்தானே கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார். சரி, தொடர்ந்து வேகமாய் நான் கடந்து கொண்டு விரும்புகிறேன். தேவன் 14 வாசிங்க.
பிரசங்கம் பண்ண மாதிரிலாம் பிரசங்கம் இருக்க மாட்டாங்க. அவர் ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்றாங்க, அவ்வளவுதான். அவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்கள் அனுப்பி ஒரு சில வார்த்தைகள்ல கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை புத்திமதிகளை அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு நீங்க நான் கீழ்ப்படுத்தோம்னா நமக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்குது. என்ன சொன்னாரு பாருங்க, உனக்கு இருக்கிற இது என்ன கேள்வி இருக்கா? கர்த்தர்களோடு எது நடக்குது? இவரு கேள்வி கேட்கிறார். ஏன் இப்படி அடிக்கத்துல இருக்கோம், ஏன் இப்படி நஷ்டத்துல இருக்கோம், எப்படி வேதனையில இருக்கோம்? இவர் கேள்வி கேட்டா கர்த்தர் ஒரே வார்த்தை சொல்றாரு, உனக்கு இப்ப என்ன பலம் இருக்கோ இந்த பலத்தோட, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ நீ இஸ்ரவேலர் மீதியாரின் கைக்கு நீங்களாக ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன். இப்ப அவர் சொல்ற, இப்போ உங்களுக்கு லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. ஆண்டவர் வந்து பணம் கேட்டு வாங்கி பிரசங்கம் பண்ணிட்டு உள்ள தள்ளிட்டு போய் மீனை பிடிக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஐயரே நான் ராமனும் பிரயாசப்பட்டோம், எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு. ஆயினும் உங்களுடைய வார்த்தை படி நம்முடைய சொந்த பிரயாசத்துல எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றேன் நீ வளைய போடு. இவங்க அர்த்தம் சொல்றேன், ஒண்ணு நான் அனுப்புறேன், ஓட்ட இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. நீ போய் இதுவரைக்கும் தோற்று கொண்டிருந்த, இதுவரைக்கும் நஷ்டம் அடைந்த, இதுவரைக்கும் எல்லாத்தையும் இழந்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேலரை பலசாலிகளாய் பராக்கிரமசாலிகளாய் பெருங்கூட்டமாய் வந்து அந்த மீதியானுடைய கையில் இருந்து நீங்களாக ரட்சித்து விடுவார்கள். கர்த்தர் சொல்றதெல்லாம் ஆச்சரியமாய் அற்புதமா இருக்குது. கர்த்தர் நம்மகிட்ட அதே காரியத்தை இன்னைக்கு செய்ய வருகிறா. ஆனா அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் புறப்பட்டு போகணும், இருக்கிற இடத்த மட்டும் போகணும். யோசுவால வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்துல மோசே மரித்து போனா எல்லாரும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்து யோசுவாவை கூப்பிட்டு சொல்றாரு, என் தாசனாகிய மோசே மரித்து போனார். அதனால அழுதுட்டு இருக்காங்க, தெரியாமலா இருக்காங்க. ஆனா கர்த்தர் திரும்ப ஞாபகப்படுத்துகிறார், என் தேசத்துல என் தாசனாகிய மோசே மரித்து போனார். இப்பொழுது நீயும் உன்னோடு இந்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டு யோர்தானை கடந்து நான் இஸ்ரவேலுக்கு சொல்லியிருக்கிற அந்த தேசத்துக்கு. கர்த்தரை முன்னாடி எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீங்களும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்காம எழுந்து புறப்பட்டு தேவன் நம்ம கொடுத்துருக்கிற லக்கை அடையிற வரைக்கும் நம்மளுடைய வேலைகளை செஞ்சு புறப்பட்டுருக்கோம். இதுதான் கர்த்தரை எதிர்பார்க்க. உட்கார்ந்து சோத்துக்கு நஷ்டம் வந்துருச்சு, அதுல இழந்துட்டோம், இதுல இழந்துட்டோம் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்தோம்னா நம்ம லக்கை அடையவே முடியாது. முரண்பாடு வரும், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், குழப்பங்கள் வரும், எல்லாம் வரலாம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடுற ஆண்டவரே. அவர் அன்னைக்கு கிரியோன்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் நீங்க நம்ம சொல்ற பராக்கிரமசாலியே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாரு பராக்கிரமசாலி? பயந்து ஒளிந்து யாருக்கு தெரியாம கதிரட்சிக்கிறவங்களை பார்த்து பராக்கிரமசாலியே. நம்ம நினைக்கிற பராக்கிரமசாலிகள் எப்படிப்பட்ட ஆளா இருக்காங்க? கீழோடாலே யாருதா? ஒரு மாதிரி ஆள் கட்டா ஒரு மாதிரி இருக்கும், பார்வை ஒரு மாதிரி இருக்கும், பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், அவருக்கு அவரை கட்டி எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிதான் அவனு தான் கீழே நினைக்கிறான். ஆனா கர்த்தர் யாரை சொல்றாரு? நம்ம ஊர் பார்த்து சொன்னா பயந்தாங்க வெளியே தெரியாம மறைஞ்சிருக்கிறவங்கள கர்த்தர் பார்த்து பேசுறாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நம்முடைய பலருடைய நிலைமை பெரியவர்கள் போல இருக்கலாம். ஆனா கர்த்தரும் பரலோகமும் உங்களை எதையும் பலசாலிகளாக பார்க்கிறது. 2 எடுத்து வைக்க முடியல, மூச்சு வாங்குது. நாங்க பராக்கிரமசாலியா? பைபிள் அப்படிதான் சொல்லுது. நடக்க முடியாத ஆளை பார்த்தா வேதம் சொல்லுது நீங்க பராக்கிரமசாலி. பலவீனமாக பார்த்தா வேதம் சொல்லுது நாம பராக்கிரமசாலி. காரணம் என்ன? அனுப்புகிறவர் யாரு? கர்த்தர். நம்ம சுயபலத்தில் இல்லை, நம்ம சுய அறிவில் இல்லை, நம்ம சுய ஞானத்தில் இல்லை, அனுப்புகிறவர் கர்த்தர். அதான் பவுல் ரொம்ப அழகா சொன்னாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் சுயத்துல இல்லை, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த 2025 வருஷத்துல எத்தனை முரண்பாடுகள், எத்தனை போராட்டங்கள் வந்திருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார்.
அவர் இம்மானுவேல், அவர் நம்மை அனுப்புகிற தெய்வம், அவர் நம்ம கூட இருக்கிற தெய்வம், அவர் பலப்படுத்துகிற ஆண்டவர். அவர் சகலத்தை திருப்பிக் கொள்வதற்கு நமக்கு அவர் பலம் கொடுக்கிறார். அவருடைய கரத்தை நம்ம விட்டு கொடுப்போம். மீதி பின்பகுதியை நம்ம அடுத்த வாரத்தில் தியானிக்கலாம். ஒன்றை மாத்திரம் மனசுல வைத்துக் கொள்ளுங்கள், அவன் நம்மோடு இருக்கிற கர்த்தர், அவன் நம்மை அனுப்புகிறார். அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இன்னைக்கு நமக்கு என்ன பலம் இருக்கோ அது கர்த்தருக்கு தெரியும். இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலரை மீதியானவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் யார்? இந்த மீதியானையே பயன்படுத்தினவங்க, கொள்ளையடிச்சவங்க, ஏமாத்தினவங்க, வஞ்சித்தவங்க, மேற்கொண்டவங்க, ஜெயிச்சுவர வச்சவங்க, இவங்க நீ அவங்க கையில இருந்து தோற்று போனவங்கள, ஏமாந்து போனவங்கள, நஷ்டப்படுத்தவங்கள, பிரிஞ்சு வந்திருக்கிறவங்கள நீ ரட்சிப்பாய். ஜெபம் பண்ணுமா? இருக்கிறவங்கள அப்படி எழுதிருக்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தோம். தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகளும் மாறாதது. அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்ல முடியுமானா, நீங்க நம்மளை பார்த்து அதே வார்த்தையை தான் அவர் சொல்லுகிறார். போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் எதிரடியான சகல காரியங்களுக்கும் புறநான காரணங்களுக்கும் முரண்பாடுகளுக்கும் காரணம் நாம தானே உடைய கர்த்தர் இல்லை. அவர் ஒருபோதும் தீமை செய்யாத கர்த்தர். நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீதுகள், நம்முடைய அக்கிரங்கள், நம்முடைய பொல்லாப்பு தான் பல நேரங்களில் பிரச்சனையை கொண்டு வருகிறது. அதை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி முறையிட்டோம்னா கர்த்தர் இந்த பிரச்சனைகளிலிருந்து, முரண்பாடுகளிலிருந்து அவர் நம்மளை விடுதலை செய்வார். கர்த்தரை முகத்தை நோக்கி பார்த்து கர்த்தர் எல்லாம் விசுவாசம் பண்ணுவோமா? Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, முரண்பாடுகள் மடியே எங்கள் வாழ்வை சிறப்படுத்த விரும்புகிற எங்கள் கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ முறை நாங்கள் தோற்றிருந்தாலும், நஷ்டப்படுத்திருந்தாலும், வேதனைப்பட்டிருந்தாலும், குழம்பி போயிருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நேர்த்தியான வழியிலே, செம்மையான வழியிலே நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஒரு வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே உடைய வசனத்தின்படி, உடைய வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுக்கு வாக்குப்படி இருக்கிறபடி இந்த 2025 வருஷத்துல சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வீராக. கிதியோனும் அவன் கூட்டத்தாரும் சகலத்தையும் திருப்பிக் கொண்டது போல நாங்களும் திருப்பிக் கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் நீர் கரந்தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எதிலெல்லாம் ஒரு பலவீனப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்கு நாட்களே அவருடைய பலசாலிகளாய் மாற்றியதுக்காக நமக்கு சொல்கிறோம். தொடர்ந்து நடத்தியதும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கையிட்டு படிக்க நீங்கள் ஒருவருக்கும் பலன் தாங்க. தொடர்ந்து நடத்தியது எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கென்று எடுக்கிறோம். எல்லாருமே ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்போடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த ஆண்டு முழுவதும் வருகிற ஒவ்வொரு நாட்களும் நம்மளோடு கூட தங்கி இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உலகங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.